அமெரிக்கா மற்றும் ஈரான் பற்றின சமீபத்திய உலக செய்தி ஒன்று சுருக்கமாக பார்க்கலாங்க. இன்னைக்கு ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு ஓமன் நாட்டில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அணு திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்திருக்குதுங்க. இந்த பேச்சுவார்த்தை நேரடி சந்திப்பு இல்லைனாலும் இரு நாடுகளுக்கும் நடுவில் ஒரு நாட்டை வச்சு மறைமுகமாக பேசிக்கிட்டாங்க. இதன் நோக்கம் இரு நாடுகளுக்கும் இடையில இருக்கும் பதற்றத்தை குறைப்பது தாங்க. ஈரான் தரப்பு இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முழு உடன்பாடு இன்னும் வரலைங்க. இந்த பிரச்சனையின் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தனா, ஈரானின் அணு திட்டம், ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா நீண்ட காலமா சொல்லிக்கிட்டு இருக்குங்க. இந்த விஷயத்துல அமெரிக்கா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்துல ஈரானுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதுங்க. அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முந்தைய ஆட்சி காலத்துலங்க. இப்போ ரெண்டாவது முக்கியமா விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2026 பிப்ரவரி 3 அன்னைக்கு அமெரிக்க ராணுவம் ஈரானை சேர்ந்த ஒரு ட்ரோனை வானிலையை தாக்கி வீழ்த்தியதா தகவல் வெளியாச்சுங்க. அந்த ட்ரோன் அமெரிக்க போர்க்கப்பலுக்கு அருகில வந்ததாலையும் பாதுகாப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுத்ததாக அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்குங்க. இந்த ட்ரோன் சம்பவத்துக்கு பிறகு பதற்றம் இன்னும் அதிகமாக தாங்க ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் அமெரிக்க அரசு ஈரானில் இருக்கும் தங்களுடைய